பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மேய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹேனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் மனுஷனுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டியே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் சகலத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் பாடுகளை சுமந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக கொடுமையான மரணத்தை ருசி பார்த்தீரே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை முனி சிலுவையினால் அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளி செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். குறைவற்றவும் வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவும் வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழுவாமல் காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்கள் யாவும் உம்முடைய வருகையை காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவதற்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கான ஜீவனை கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை தயவாய் இறங்கி மன்னியும். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அருளும். உம்முடைய வேத வாக்கியங்களை ஒவ்வொரு மனுஷரும் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் நடக்க வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நற்கிரியைகள் செய்யும்படியாகவும் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரம்பி இருக்கவும் நன்மை செய்பவர்களாய் இருக்கவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு நீர் அனுதினமும் போதித்து கொண்டிருக்கிற உம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வழி தவறும் பொழுதெல்லாம் கடிந்து கொள்ளுகிற தேவனாயிருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்களை சீர்திருத்துகிற உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டிருக்கிற மகாதேவுக்கு நன்றி அப்பா. நாங்கள் வழி தவறி போகாதபடிக்கு தேவரீர் எங்களுடைய பாதைக்கெல்லாம் உம்முடைய வசனங்கள் தீபமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மகா மேன்மைக்காக
நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையிலே அந்த ஒளி எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் இருப்பதற்காக நன்றி என் ஆவியானவரே. அப்பா பிதாவே, உம்முடைய ரகசிய வருகை மட்டுமாக உம்முடைய திருவசனத்துக்கு நாங்கள் வாசித்து கீழ்ப்படிந்து நடக்க ஒழுக்கமும் ஆண்டவரை சிரமமாய் ஆண்டவரை நாங்கள் வழிநடத்தப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து முற்றிலும் உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. தேவரீர் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தாவை நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக. தேவனுடைய ஆவியானவர்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்துவீராக. ஆமீன் தகப்பனே. வேளையில எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஒரு தேவ பயத்தோடு கர்த்தாதி தேவன் நீர் எங்கள் வாசம் செய்கிறீரப்பா. உம்முடைய மகிமை எங்க தங்கியிருக்கிற ஸ்தலத்திலே நாங்களும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பரிசுத்த மகா அந்த சமூகத்துக்குள்ள நுழையும் பொழுது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, சுத்திகரிங்க, இவ்வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அமீனப்பா. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, கர்த்தர் எங்களோடு பேச விரும்புகிற திருவசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், எங்களுக்கான ஆத்தும ஆகாரம், காணிக்கை, சாட்சி, திருவிருந்து பகுதி, முடிவு ஜெபம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. அமீன். இந்த பரிசுத்த ஆராதனையை ஒருபோதும் நாங்கள் அசட்டை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவ பக்தியோடு முழு ஆத்மா முழு பலத்தோடு தேவாதி தேவனாகி உம்மை நாங்கள் தரிசிக்க உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக அப்பா. எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் முற்றிலும் எங்களை விட்டு விலகி ஓடட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட கிருபை தாங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனை, எங்கள் வாயின் வார்த்தை, நாங்கள் செய்கிற காரியங்கள், எங்கள் உள்ளான மனுஷன் முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா பிதாவை உம்மாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என் தகப்பனே. பரலோக திட்டத்தை அறிந்து நாங்கள் செயற்பட கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே உலாவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை சிங்காசனமிட்டு நீர் அமர்ந்து எங்களை வழி நடத்துங்க. தேவாதி தேவன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் எல்லாம் தேவாதி தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இவ்வேளையிலே உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வேத ஆசிரியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவரின் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க வேலி அடைங்க, விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தகப்பனை போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அக்கினி ஜுவாலையா எங்களை மாற்றுங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுவதாக. கர்த்தருடைய மகா கிருபையான அந்த ரகசிய வருகையிலே எங்களை நினைத்துக் கொள்ளும், எங்களை எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தும் என் தகப்பனை. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் தயவாய் இறங்குவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கண்கள் எங்களை காணட்டும் ஐயா. எங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, மகிமையான வருகையிலே எங்களை நினைத்துக் கொள்ளும், எங்களை எடுத்துக்கொள்ளும் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. அப்பா, உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் தகப்பனும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ராஜா, ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்களை தேவனுடைய கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கி உம்முடைய ரட்சிப்பினால் நிரப்புங்க. ஆவியானவர் இறங்குவீராக. சமாதானத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரின் மத்தியிலே வாசம் செய்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் சமூகம் முன் செல்லட்டும். உடைய நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். என் ஆவியானவரே, சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் இறங்கி தொடுங்க. ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரை கிருபையாய் ஆயுசுநாளை குட்டி கொடுத்து உம்முடைய சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். வர இருக்கிற புதிய ஆட்சி எதுவாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை உம்முடைய கரத்துக்கொள்ள, எங்கள் ஜனங்களை உம்முடைய சமூகத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. நீர் எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.